ஹலோ எவ்ரிவன் டு வெல்கம் டு வீடியோ. நம்மளுக்கு எனக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லி வந்து ஒரு சிங்கிள் பிளக் மட்டும் தான் இருக்குது. சிஸ்டம் மட்டும் ஃபிளக் பண்ணுற மாதிரி இருக்கும் டெய்லியும். அதனால் நான் டெய்லியும் சார்ஜ் போட்டு ஃபோனுக்கும் சார்ஜ் போட முடியல, ஹெட்செட்க்கும் சார்ஜ் போட முடியல. ஜென்சன் பாக்ஸ் ரெடி பண்ணாலும் லோ ப்ரைஸோட ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே தான் நம்ம ஜென்சன் பாக்ஸ் வைக்க போகிறோம். ஜென்சன் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு அந்த ஜென்சன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க. 2 ஸ்க்ரூ வந்து நம்ம என்ன மாதிரி கேஸ் தான் வாங்கிப்போம் பார்த்தீங்கன்னா 4 ஃபிளக்ஸ் அண்ட் 4 சுவிச்சஸ் போகிற மாதிரி வாங்கியிருக்கோம். பட் இதோட 6, 10 அந்த மாதிரி ஏகப்பட்டலாம் இருக்குது. பட் நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து 4 ஃபிளக்ஸ் அண்ட் 4 சுவிச்சஸ் மட்டும் போட்டால் போதும். பட் இந்த 30, 150 வாங்கிடலாம். ரொம்ப காஸ்ட்லி வாங்கணும் அவசியம் கிடையாது. இதுவே நமக்கு ரொம்ப தேவையான ஒரு நிலைமை தான். பட் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட் வந்து இங்கே பேக் சைட் பார்த்து வாங்கும்போது எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணிடுவாங்க 10A and 240 watts இந்த மாதிரி சுவிட்ச் பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த ப்ளக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்ல இருக்கு. ஆனால் இந்த மாதிரி இது கொஞ்சம் சேஃப் ஆனது, ஏன்னா அது க்ளோஸ்டாக இருக்கும். எப்பவுமே இது வந்து ஓப்பன் டைப்பாக இருக்கும். ஓப்பன் டைப் இருக்கலாம் தான். பட் நான் குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தாங்க ப்ளக் பாயிண்ட் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஹேர் வந்து இதுக்குள்ள போச்சுன்னா ஷாக் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் இது க்ளோஸ் பாயிண்ட்ல இருந்ததுன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். எப்பவுமே சேஃப்டி முக்கியம் இல்லை, அதனால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளக் மேக்ஸிமம் வாங்க ட்ரை பண்ணுங்க. பட் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. இது கூட ஓகே தான், பட் இது கொஞ்சம் சேஃப்டி ரொம்ப முக்கியம் நமக்கு ஒரு லைன். பட் இது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய வேரியன்ட் இருக்கு. பட் நம்ம என்ன வேரியன்ட் வாங்குது 6A 240 watts இது இந்த ரேஞ்சில் வாங்கிருக்கோம். இது நமக்கு போதுமான அளவு தான், ரொம்ப அதிகமாக. இது முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பர். இந்த நம்ம வந்து ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா சின்ன கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் தான் இருக்கும். அந்த ஃபியூஸ் பதிலாக நம்ம இந்த ட்ரிப்பர் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி லைன் ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா இது ஆஃப் ஆயிரும். அதனால தான் இந்த ட்ரிப்பர் வாங்கிருக்கோம். இந்த ஃபியூஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபியூஸ் வச்சுனா ஃபியூஸ் மாற்ற மாதிரி இருக்கும். அது பற்றி இந்த ட்ரிப்பர் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டரான ஆப்ஷன். இது இதோட மார்க் 150 தான் வாங்கிருக்கோம். இந்த ரேஞ்சில் ரொம்ப ஒர்த்தான, இது ரொம்ப மெயின். ஏன்னா வந்து எல்லா விஷயத்திலும் கரண்ட் அதிகமாக 10க்கு மேலே வந்தனாவே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வயர் தான். இந்த வயர் 1 mm வாங்கியிருக்கேன். பாக்ஸ் எடுத்துப்போம். இந்த பாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்து ஓரமாக வச்சு இதுதான் யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த ஃப்ளக்ஸோட கவர்லாம் ஃபஸ்ட்டு பிரிச்சுருவோம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான் இந்த பாக்ஸ் கீழே பார்த்த மாதிரி இந்த இப்படி. அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பர் இங்கே போகலாம் பிளான் பண்ணியிருக்கேன். பட் அது ட்ரிப்பர் சுவிச்சஸ் இருந்தால் நல்லா இருக்கும் தோணுச்சு. பட் அதனால் இதை ரிமூவ் பண்ணிடலாம், இதெல்லாம் வேறு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கேன். பட் நம்ம பாக்ஸோட இந்த கார்னரில் இந்த மாதிரி இந்த கார்னரில் இந்த பக்கம் பார்த்த மாதிரி வைக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். பட் பார்ப்போம். பட் இதோட செட் ஆகினா நம்ம கே ரிக்வெஸ்ட் பண்ணிடலாம். பட் அது இருக்குது போடாமல் இருக்கும். அடுத்து இந்த ப்ளக் பாயிண்ட் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். பட் நான் இப்படி வைக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷமாக வந்து இந்த ஃப்ளக்ஸ்லாம் போட்டாச்சு. பட் இது மட்டும் நான் போடணும். நான் வந்து என்னோட சிஸ்டம் வந்து பேக் சைட்லேருந்து ஒயர் இப்படி வரதுனால அதனால் இப்படி வச்சு நான் இப்படி சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். இப்படி சுற்றிட்டு வந்து ஒயர் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதை மட்டும் நான் திருப்ப போகிறேன். பட் அதனால் இதை போடாமல் வச்சிருக்கேன். நான் இப்படி இப்போதைக்கு இப்போ ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா போடும்போது நான் உங்களுக்கு எப்படி போடணும்னு சொல்கிறேன். இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். பட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பட் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ஷன் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. எல்னா லைன், எல்னா நியூட்ரல், ஜீனா எர், இதுதான் 3 கான்செப்ட் தான். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லைன். இதுதான் ஆனா ஆஃபான்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுறது. பட் இது திருப்ப வந்து எல்லா வேர்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரி இருக்கும். 10A 240 watts இருக்கா, எல்லாத்தையும் கீழே பார்த்த மாதிரி இருக்கா. அப்போ எல்லாமே இது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா டாப் இருக்க இந்த ரெட் ஒயர் வந்து இந்த டாப் இருக்க எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட் கொடுக்குறது லைன் ஒயர் தான் ரெட் ஒயர். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த ஒயர் கட்டிங் வந்து இந்த இதுக்குள்ள தான் வரப்போகுது. அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு எடுத்துட்டு இப்போ இந்த மார்க் பண்ண இடம் மட்டும் நம்ம வந்து பண்ணி எடுத்துருங்க. அந்த மார்க் பண்ண இடம் மட்டும் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிட்டு இதுக்குள்ள இன்செர்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த இன்ச்சஸ் வரைக்கும் கட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து துணி கூட கட் பண்ணி கூட இன்செர்ட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஒரே வயராக போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இன்ச்சஸ் பார்த்து கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ கட் பண்ணி 2 கட் பண்ணி கூட நம்ம இன்செர்ட் பண்ணி கரெக்டாக ஒரு கனெக்ஷன் கொடுக்கலாம். இந்த லைன் வயர் தான் இந்த எல்லாம் போட்டிருக்கோம். எல்லாம் வந்து இங்கே வந்து இந்த கனெக்ட் ஆகும். வந்து இந்த சுவிட்ச் வந்து எதுக்கு நம்ம ஆன் பண்ண நம்ம ஒர்க் ஆகணுமோ அது கொடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து இந்த ஃப்ளக் கொடுக்க போகிறோம். இந்த சுவிட்சுக்கு இந்த ஃப்ளக் கொடுக்குறோம். இந்த சுவிட்சுக்கு இந்த ஃப்ளக் கொடுக்குறோம். இதோட சுவிட்ச் வந்து இதோட ஃப்ளக் கொடுக்கும். இந்த சுவிட்சுக்கு இது ஆன் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். இந்த லைன் கொடுத்துட்டு இதில் போய்ட்டு இதை கனெக்ட் பண்ணுறோம். ப்ளக் கொடுத்துக்காக ஃபஸ்ட்டு நான் ப்ளக்கை வச்சுட்டு சும்மா இப்போ வந்து எல்லோட லைன் வந்து இங்கே வரப்போகுது. நம்ம வந்து ஒரு இந்த ப்ளக்கை வந்து இப்போ திருப்ப போகிறதுனால இப்படி வச்சுருக்கேன். இப்போ வச்சுனா இவ்வளோ தூரம் லைன் வரும். அதனால் இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன். போய்க்கு ஃபஸ்ட்டு வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். பாயிண்ட்ல எண்ணெய் போட்டிருக்கோம். அந்த எண்ணெய் இடத்துல வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டே இருங்க. இது கனெக்ஷன் கொடுக்குறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயர் எடுத்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கூட கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளக்கை வந்து இன்செர்ட் பண்ணுறேன். ஃப்ளக் இன்செர்ட் பண்ணிட்டு அதை போட்டுக்கலாம் இருக்கேன். நான் வந்து ரொம்ப ஸோ க்ரீன் ஒயர் எடுத்துக்கிறேன். க்ரீன் இங்கே இருக்கலாம். இதுதான் அந்த க்ரீன் ஒயர் இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம் எல்லா இடத்துல. இது வந்து இது அப்புறம் இதுக்கப்புறம் இங்கே ட்ராவல் ஆக போகுது. இந்த க்ரீன் ஒயர் வந்து எர்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே கரெக்டாக வந்து க்ரீன் லைன் வந்து இங்கே வருது. அப்புறம் இங்கே அதுக்கப்புறம் இங்கே இப்போ வந்து மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துலாம். ஃபஸ்ட்டு
ஹோல்ட் பண்ண போகிறேன். ஹோல்ட் போட்டு இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்படி வர மாதிரி ஏன்னா இப்போ வந்து ட்ரிப்பர் வந்து இந்த இடத்துல வச்சுட்டோம், இந்த இடத்துல கேப் இருக்குது. ஏன்னா வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ரிப்பர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டுனா இங்கே ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஓவராலாக ஆன் பண்ணால் இந்த ஜிங்ஸ் மேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி இப்போ ரெடி பண்ண போகிறேன். இந்த இடத்துல இப்போ கால் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வயரிங் கொடுக்க முடியாது. அதனால வயரிங் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து உள்ள போடுறோம். உள்ள போடுறதுக்கு முன்னாடி நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து லைன் வந்து இப்படி இருக்கு. லைன் வந்து இப்படி கொடுக்க போகிறோம். யூஸ் பண்ணிட்டு நெட் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல அது பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கான ஒரு பஞ்ச் ஆஃப் வயர் எடுத்துக்கிறேன். வயர் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து ஒரு டேப் கொடுத்துருக்கேன். அந்த டேப் லைன் வயர் எப்படி கண்டுபிடிக்காக ஒரே வயரை வந்து அதை கண்டுபிடிச்சி லைன் வயரை டேப் அடிச்சிருக்கேன். அடுத்து இந்த பாக்ஸோட கார்னர் வந்து சின்னதாக கார் பண்ணிட்டு அந்த வயர் அந்த பக்கமாக அந்த சின்ன வயர் வந்து இன்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு அந்த வயர் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வயர் கனெக்ஷனுக்காக அந்த சின்ன நாட் மாரி போட்டுருக்கேன். நாட் போட்டு நம்ம வந்து உள்ள வந்து கைட்டு வராது. அதனால் வந்து டேட்டா நாட் போட்டு நம்ம வந்து அந்த ட்ரிப்பர் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து வயர் கனெக்ஷன் பண்ணிடுவோம். அந்த லைன் ரெட்ரோ வயர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆன் பண்ணணும் எல்லாமே ஓவரால் ஒர்க் ஆகும். அதுக்காக இந்த இடத்துல வந்து லைன் வயர் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த லைன் வயர் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நியூட்ரல் வயர் வந்து அந்த வயர் பிளாக் கலர் வயரும் இந்த பிளாக்கும் ப்ளஸ் இந்த பிளாக்கும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ரெட் கலர் டேப் போட்டுட்டு வந்து லைன் வயர் அந்த லைன் வயர் கனெக்ட் பண்ணி முடிச்சோடனே இது வந்து லைன் நியூட்ரலில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து பிளாக் வயரை நம்ம 2 வயர் கனெக்ட் பண்ணி முடிச்சோம். 3வது வயரை ஸ்டாம் ஆட் பண்ணிப்போம். அது வந்து எர்த் லைன் வந்து கனெக்ட் பண்ணி டைட் பண்ணிப்போம். இப்போ வந்து ஜென்சி மார்க்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரூ மட்டும் லைட்டாக டைட் பண்ணிப்போம். ஏன்னா இப்போ டெஸ்டிங் மட்டும் பண்ணிப்போம். டெஸ்டிங் லைன் வரதா செக் பண்ணிப்போம். எல்லா லைனும் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளக் பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இது ஃப்ளக் பாயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து எர்த் லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணி டைட் பண்ணிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இங்கே லைன் இருக்குது. லைன் வந்து நம்ம டேப் அடிச்சிருந்தோம்ல அந்த டேப் அடிச்சிருந்த ஒயர் எடுத்துகிட்டு இங்கே வந்து இன்சைட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ண போகிறோம். அடுத்து நியூட்ரல் ஒயர் வந்து இன்சைட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த வயரை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது வெளியே இழுத்து முடிச்சு அதுக்கப்புறம் அந்த கேப் வந்து கரெக்டாக மாட்டி ஸ்க்ரூ வந்து இந்த பேக் சைட் 2 ஸ்க்ரூ வந்து இங்கே வந்து டைட் பண்ணிவிட்டு நல்லா கிளியராக டைட் பண்ணிடுவோம். டைட் பண்ணிவிட்டு மேலே கேப் போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுவும் ஸ்க்ரூ வந்து டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த எல்லா லைனும் வருதா கரெக்டாக செக் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஜென்ஸ் மச் ஆன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த ட்ரிப்பர் ஆன் பண்ணால் தான் டெஸ்ட்டில் லைட்டே இது பாருங்கள் அந்தமாரி கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு லைட் வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எரியுதுங்க. இப்போ வந்து இந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்கள் ஓவராலாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இந்த ட்ரிப்பர் இது ரிசல்ட் டப்புன்னு வந்து ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனோடனே நம்ம என்ன திருப்பி வந்து ஜெஸ்டர் மாச்சு ஒர்க் ஆகுது. இப்போ திருப்பி ஆன் பண்ணோம் டக்குன்னு ஆன் ஆயிரும். இப்போ ஜென்சர் பாக்ஸ் வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த எல்லா ஸ்க்ரூ வந்து இப்போ டைட் பண்ணிடுவோம். டைட் பண்ணிவிட்டு சிஸ்டம் கீழே வந்து நம்ம கனெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ளக்கிங் பண்ணிடுவோம் எல்லாத்தையுமே பக்காவாக. பக்காவாக ரெடி ஆச்சு. இப்போ சிஸ்டம் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்காவான ஜங்ஷன் பாக்ஸ் செஞ்சு முடிச்சாச்சு. செம்ம சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை இனிமேல் ஃபாலோ பண்ணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.